வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய 2024 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 4. இதுக்கு முன்னாடி வந்து மூணு பார்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்ட் 4. இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் அச்சீவிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்டேட் பாலிசி 2024. தேசிய மாநில கொள்கை நேஷனல் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா, 2024 வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க்கில் இல்லாத பில்லர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ரைவேட் செக்டர் என்கேஜ்மெண்ட்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். மற்றபடி டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன், ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல், ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் மானிட்டரிங், நேஷனல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ், இதெல்லாமே வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, who among the following created the record in the boys 1500 meter by completing the race in 3 minutes 51.12 minutes at the 6th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். அதாவது 6வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து 1500 மீட்டர் வேகத்தில் வந்து சாதனை படுத்த பையன் யார் பார்த்தீங்கன்னா ராகுல் சமாலியன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் வந்து நடந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து மொத்தம் வந்து 4 நகரங்களில் வந்து நடந்துச்சு. 4 cities. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்னை, இதெல்லாம் கேட்பாங்கப்பா, சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் கோயம்புத்தூர். இந்த 4 நகரங்களில் தான் வந்து இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதோட மாஸ்கோட், இதனுடைய அடையாள சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார்ன்றதான் இதனுடைய மாஸ்கோட். சரிங்களா? நாச்சியார். அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்குவாஷ் இருக்கு இல்லையா, ஸ்குவாஷ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதில் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக சிலம்பம் இருக்கு இல்லையா, சிலம்பம் வந்து இதில் வந்து ஒரு பார்வையிடக்கூடிய ஒரு ஆட்டமாக வந்து நடந்திருக்கு. சிலம்பம். சரிங்களா? அது வந்து ஷோகேஸாக வந்து நடத்திருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஃபஸ்ட் வந்தது யார் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து யார் வந்தால் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்துச்சு. சரிங்களா? ரெண்டாவது இடத்துல யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 3வது இடத்துல வந்து யார் வந்திருந்தா அப்படி பார்த்தீங்கன்னா ஹரியானா. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டேஷ் வாஸ் த அவார்ட் த க்ரீன் எனர்ஜி சாம்பியன்ஷிப். அதாவது எந்த மாநிலத்துக்கு வந்து க்ரீன் எனர்ஜி சாம்பியன்ஷிப் அவார்டு 2023-24 வந்து கொடுத்தாங்கன்றதான் கேள்வி. சரிங்களா? இந்த க்ரீன் எனர்ஜி சாம்பியன் அவார்டு வந்து எந்த துறையில் கொடுக்கப்படுதுன்னா ரினியூவபிள் எனர்ஜி. சரிங்களா? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வந்து எந்த மாநிலம் அல்லது நபர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்களோ வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்படுது. ஸோ 2023-24 வந்து யார் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசோட கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா அமராவதி. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா லக்னோ. அடுத்து குஜராத்தோட கேபிட்டல் வந்து காந்தி நகர். அடுத்ததாக கேரளாவோட கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் பேங்க்ஸ் லான்ச் தி கிரீன் ரூபி டேர்ம் டெபாசிட். கிரீன் ரூபி டேர்ம் டெபாசிட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு FD ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. இது வந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க் தான். SBI பேங்கோடைய முன்னாள் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க். இது வந்து 1921 வந்து 3 பேங்க் இணைச்சு வந்து உருவாக்கப்பட்டது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கல்கத்தா, அப்புறம் பேங்க் ஆஃப் மும்பை, அடுத்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இது 3 இணைச்சு வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த இம்பீரியல் பேங்க். இது வந்து SBI பேங்கினுடைய முன்னாள் பெயர். இது வந்து SBI பேங்க் வந்து அப்புறம் 1955 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. 1 ஜூலை 1955 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இதனுடைய தற்போதைய CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி. இவர் தான் வந்து இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய CEO. அதே SBI பேங்கோடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய CEO யார் பார்த்தீங்கன்னா
மதம் வெங்கடராவ். மதம் வெங்கடராவ். அடுத்ததாக ஹெச்டிஎஃப்சி பேங்க். சரிங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீசன். சசிதர் ஜெகதீசன். அடுத்ததாக ஐசிஐசி பேங்க் இருக்கு இல்லையா, ஐசிஐசி பேங்கினுடைய சிஇஓ, அதனுடைய சிஇஓ வந்து சந்தீப் பாக்சி. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர்கனைசேஷன் இஸ் ஹோஸ்டிங் த 6-day International Festival on Indian Dance from 16th October 2024 in Delhi. 6 நாட்கள் வந்து இந்திய நடனத்தின் மீதான சர்வதேச விழா வந்து நடத்திய அமைப்பு எது பார்த்திங்கன்னா சங்கீத நாடக அகாடமி தான். இது வந்து இந்தியாவில் கூட ரொம்ப ஃபேமஸான டான்ஸு, மியூசிக் இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். சரிங்களா, அடுத்து இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 தான் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு, சங்கீத நாடக அகாடமின்ற அமைப்பு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் இஸ் த பர்பிள் கேப் வின்னர் இன் 17th edition ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக் 2024. 2024 நடந்த 17வது ஐபிஎல் போட்டியில் வந்து பர்பிள் கேப் வந்து யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் விக்கெட் எடுத்த பிளேயருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ஆரஞ்சு கேப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன். சரிங்களா, மோஸ்ட் ரன் எடுத்த பிளேயருக்கு தான் கொடுப்பாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க 2024. அடுத்தது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், இந்த டோர்னமெண்ட்டுடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். அடுத்ததாக இதில் வந்து வின்னர் யார் பார்த்தீங்கன்னா இந்த 17th இந்தியன் ஐபிஎல் பிரீமியர் லீக்கில் வந்து வின்னர் யார் பார்த்தீங்கன்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க வந்து இதனுடைய தேர்ட் டைட்டில் யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா விச் இந்தியன் பர்சனாலிட்டி பிளேட் அ ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் இந்த மூவி சிஸ்டர் மிட் நைட் ஷோகேஸ் இன் த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024. 2024 கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து சிஸ்டர்ஸ் மிட் நைட் படம் வந்து போடப்பட்டது. அதனுடைய முன்னணி நடிகை யார் பார்த்தீங்கன்னா ராதிகா ஆப்தே தான் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து 26 ஜூன் 2024 வந்து எந்த டெக்னாலஜி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் மைக்ரோவேவ் அப்ஸ்கரண்ட் சாஃப் ராக்கெட், அதாவது MOC என்ற ராக்கெட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இப்போ டிஆர்டிஓ அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1958 தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய தற்போதைய சேர்மன், சரிங்களா, இதனுடைய தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத்ன்றதான் இப்போதைய டிஆர்டிஓ அமைப்பினுடைய தற்போதைய சேர்மன். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா விச் அவார்ட் ஹேஸ் பீன் கன்ஃபர்ட் டு நாராயண் சக்கரவர்த்தி ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2024. சயின்ஸ், அறிவியல் மற்றும் பொறியியலுக்காக நாராயண் சக்கரவர்த்திக்கு வந்து எந்த விருது வந்து இந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது தான் வந்து 2024 வந்து கொடுத்துருந்தாங்க. அதே இது பத்மஸ்ரீ அவார்டு வந்து சைலாஷ் நாய்க்கும் எந்த துறைக்காக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இப்போ 2024 வந்து பத்ம அவார்ட்ஸ். சரிங்களா, பத்ம அவார்ட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா பத்ம அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக வந்து 132 அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இதில் வந்து பத்ம விபூஷன் ஹையஸ்ட்டு, பத்மபூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. சரிங்களா, பத்ம விபூஷன் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னா 5 பேருக்கு, பத்மபூஷன் வந்து 17 பேருக்கு, அடுத்து பத்மஸ்ரீ வந்து 110 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே இது 2025 பத்ம விபூஷன் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் அவார்ட்ஸ் வந்து 139. பத்ம விபூஷன் வந்து 7 பேருக்கு, அடுத்து பத்மபூஷன் வந்து 19 பேருக்கு, அடுத்ததாக பத்மஸ்ரீ வந்து 113 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கூட கேட்கலாம். சரிங்களா, அந்த பத்ம அவார்ட்ஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டாக. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாட் ஹேஸ் பீன் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி பெவிலியன்
displayed at the Indian Art, Architecture and Design Biennale. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி ஆர்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ்ன்றது தான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியணும்னா வந்து ஸ்கிப் அண்ட் கோ தான், தெரியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க சரிங்களா. இந்த மாதிரி இன்டெப்த்தால் வந்து யாருமே படிக்கவே முடியாது. அடுத்ததாக ஹூ அமாங் தி ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த மிராக்கிள் மேக்கர்ஸ் இந்தியாஸ் கிரிக்கெட்ஸ் கிரேட்டஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதிய யார் பார்த்தீங்கன்னா தி மிராக்கிள் மேக்கர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பரத் சுந்தரேஷ் என்றவர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9 அக்டோபர் 2024 வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து டிக்ளேர் பண்ண ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெப்போ ரேட் என்ன சொல்லி கேட்குறேன். ரெப்போ ரேட் என்னென்னா 6.50% கரெக்டான ஆன்சர். இப்போ ரெப்போ ரேட்னா என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் சரிங்களா. ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு மைய பேங்க், உதாரணமாக இந்தியாவில் வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எல்லாமே வந்து மணியை வந்து லெண்ட் பண்ணுறதா கமர்ஷியல் பேங்க்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து மணி வந்து லெண்ட் பண்ணுவாங்க, மணி வந்து கடன் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த ரேட்டு தான் வந்து ரெப்போ ரேட் சரிங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் எழுதி கொடுக்குறாங்கன்றது தான் ரெப்போ ரேட். அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, இது அப்படியே ஆப்போசிட்டானது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்கு இல்லையா, இந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாமே வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கு வந்து கடன் கொடுப்பாங்க சரிங்களா. கமர்ஷியல் பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐக்கு வந்து கடன் கொடுப்பாங்க, அந்த ரேட்டு தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது ரெப்போ ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும் சரிங்களா. ஏன் அப்படின்னா எப்போல்லாம் வந்து பணவீக்கம் அதிகமாகுதோ சரிங்களா, அப்போல்லாம் வந்து ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்திடுவாங்க சரிங்களா. ஸோ பணவீக்கம் அதிகமாக இருக்கும் போது ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து அதிகமான பணம் வந்து அதிக வட்டியில் வந்து பணத்தை விடுவாங்க. ஸோ வந்து பேங்க் வந்து என்ன பண்ணும், பணத்தை வந்து அதிகமான வட்டிக்கு விடும்போதில் யாருமே வந்து பணத்தை வாங்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அதிக வட்டி இல்லையா, அதனால் வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து என்ன பணவீக்கம் வந்து கம்மியாகும். பணவீக்கன்றது என்ன, மார்க்கெட்டில் வந்து குறைந்த பொருளுக்கு வந்து அதிக பணம் வந்து டார்கெட் பண்ணுறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் சரிங்களா. அடுத்ததாக as per women business and law 2024 India scores dash out of 100. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியணும்னா சீரியஸாக விட்டுட்டு இருந்தது. 74.4 தான் ஆன்சர். அடுத்தது who among the following is the author of the book நீரஜ் சோப்ரா the man who made history. நீரஜ் சோப்ரா the man who made history என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா நூரிஸ் பிரித்தம். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட் ஆகும்ப்பா, மேக்ஸிமம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ நீரஜ் சோப்ரா வந்து யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜாவலின் த்ரோ, அதாவது ஈட்டி எறிதல் விளையாட்டு வீரர் சரிங்களா. இவர் வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தார், தங்கப்பதக்கம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தாரு. அதே இது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து வெள்ளி பதக்கம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தார் சரிங்களா. அடுத்து இவர் வந்து இந்த கோல்டு ஜெயிச்ச 7th ஆகஸ்ட் இதை வந்து நேஷ்னல் ஜாவலின் ஈட்டி எறிதல் தினமாக வந்து கொண்டாடுறோம். தேசிய ஈட்டி எறிதல் தினமாக வந்து இந்த 7th ஆகஸ்ட் அந்த இதில் வந்து இந்த கோல்டு மெடலும் ஜெயிச்சிருப்பார். இண்டிவிஜுவல் கோல்டு இந்தியாவோட செகண்ட் இண்டிவிஜுவல் கோல்டு வந்து யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரஜ் சோப்ரா தான் ஒலிம்பிக்கில் சரிங்களா. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அபினவ் பிந்த்ரான்றவர் தான் அவர் தான் வந்து 2008 எங்கள் நம்ம சைனாவில் ஒரு நகரமே சைனாவுடைய பெய்ஜிங் நகரத்தில் வந்து ஏற்பட்ட துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தான் வந்து தனிநபர் தங்கப்பதக்கம் வந்து இந்தியாவுக்காக ஜெயிச்சிருப்பார். ரெண்டாவது இந்த அபினவ் பிந்த்ரா தான் வந்து 2024 டார்ச் பேரர் சரிங்களா. டார்ச் பேரர்னால் இந்த ஒலிம்பிக் ஜோதியை வந்து இந்தியா சார்பில் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, அதில் வந்து இவர் தான் வந்து 2024 வந்து இந்த ஒலிம்பிக் ஜோதியை வந்து ஏந்தி பயணம் பண்ண இந்தியர் சரிங்களா. அபினவ் பிந்த்ரா வந்து டார்ச் பேரர் ஆஃப் 2024 ஒலிம்பிக் ஃப்ரம் இந்தியா. அடுத்ததாக நாதி உற்சவ் 2024 வந்து எங்கே நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நதி உற்சவ் இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ்ன்ற இடத்துல தான் நடத்தப்பட்டது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது சரிங்களா. இந்த நதி உற்சவனுடைய தீம் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன் ரிவர்ஸ் மேக்கிங் ஆஃப் அ லைஃப் லைன்.
அப்படின்றதான் இதனுடைய இந்த நதி உற்சவனுடைய மேக்கிங் ஆஃப் அ லைஃப் லைன், நதி உற்சவனுடைய தீம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 9 நவம்பர் 2023 வந்து என் ஸ்ரீகாந்த் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் தி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப், எந்த மினிஸ்ட்ரியினுடைய அடிஷனல் செக்ரட்டரி வந்து என் ஸ்ரீகாந்த் வந்து 2023 நவம்பர்லேருந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டதுன்னா பவர் அண்ட் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜினுடைய அடிஷனல் செக்ரட்டரியாக வந்து என் ஸ்ரீகாந்த் வந்து நியமிக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்து டேஸ் காஸ்மின் அவார்டு தி இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் சாம்பியன் பை தி யூஎஸ் கவர்மெண்ட் ஃபார் தி இயர் 2023. ஆன்டி கரப்ஷன் சாம்பியன் அவார்டு வந்து யார் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா நிக்கில் தே. அடுத்ததாக மிஸ் யனுங் ஜமோலேகோ who has been conferred with பத்மஸ்ரீ in the field of agriculture belongs to which state. இந்த பேரை கவனிங்க, மிஸ் யனுங் ஜமோலேகோ. இது வந்து ஏதோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தினுடைய பெயர் மாதிரி தெரியுதா? வடகிழக்கு மாநிலத்தினுடைய பெயர் மாதிரி தெரியுதா? சரி, கொடுக்கப்பட்டதில் ஒரே ஒரு மாநிலம் தான் வடகிழக்கு மாநிலமாக இருக்குது, அது என்னென்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேசம் தான் கரெக்டான ஆன்சர். அவருக்கு வந்து 2024 வந்து அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கான பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அடுத்து அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 த யூனிவர்ஸ் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் ரீநேம்டு ஆஸ் டிஜிட்டல் பாரத் நிதி. அதாவது யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்டுன்ற பேரை வந்து டிஜிட்டல் பாரத் நிதின்னு சொல்லி எந்த செக்ஷனுடைய டெலிகம்யூனிகேஷன் ஆக்டினுடைய எந்த செக்ஷனுடைய வந்து மாற்றினாங்க அப்படி தான் செக்ஷன் 24 சப்செக்ஷன் 1ன்றதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.